கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதா. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி திவ்யாசம் ததோ ஜய உதிரயத். நமோ பிராமணிய தேவய கோ பிராமணகிதாய சா ஜகத்தித்தாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக. நஷ்டப்ரஜேசி ஆபித்ரேசி நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தமசிலோகே வத்திர்பவதி நஷ்டிகி. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாச்சய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபத்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரி. ஹரே ராம 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 ஹரி ஹரி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ராம ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே ஹரே. ஹரே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரி ஹரி. ஹரே ராம 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 ஹரி ஹரி. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ராம ஹரே. ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரி ஹரி. ஹரே ராம 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 ஹரி ஹரி. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே 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 ராம ராம ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே ஹரே. ஹரே. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஜெய். எல்லா பக்தர்களுக்கும் ஜெய். ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா மாதாஜிக்கு ஜெய், ராஜுக்கும் ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி நன்றி. ஓகே, பதம் 11. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஹரிதா ஹரிபி சைஸ்பர் இந்திர கோபஸ்ஸ லோகித உசீலந்திர கிருதாஞ்சய நிரூணம் ஸ்ரீர் இவ பூரபூர். ஹரே கிருஷ்ணா. பதம் 11. மொழிபெயர்ப்பு சிறில பிரபாதாவுக்கு ஜெய். புதிதாக முளைத்த புற்கள் பூமிக்கு பச்சை வண்ணம் அளித்தன. இந்திரகோப பூச்சிகள் அதற்கு சிகப்பு வண்ணம் அளித்தன. வெண்மை நிற காளான்கள் அதற்கு மற்றொரு நிறம் மற்றும் வட்ட வடிவமான நிழலையும் அளித்தன. இதன் காரணமாக பூமி புதுப்பணக்காரனை போன்று வளமுடன் காட்சி அளித்தது. பொருளுரை: சில பிரபாதாய் தருணம் என்னும் வார்த்தை அரச குலத்தை சேர்ந்தவர்களை குறிப்பிடுகின்றது என்று விளக்கம் அளிக்கின்றார். இவ்வாறு பசும் புற்களாலும் சிவப்பு நிற பூச்சிகளாலும் வெண்மை நிறைந்த காளான் குடைகளாலும் அலங்கரிக்கப்பட்ட பூமியானது ஒரு மன்னனின் வலிமையை காட்டும் இராணுவ அணிவகுப்பு போன்று காட்சி அளித்தது. இப்போ பூமியை பற்றி சொல்லப்படுது. பூமி மெலிஞ்சு போயிருப்பா. இப்போ மெலிகிறவ வெயில் அடித்து தண்ணி மழையே இல்லாத நேரம் பூமி அப்படியே வறண்டு மெலிஞ்சு போயிருப்பாவா. மழை பெய்ய துவங்கினோன்னா எல்லாமே அங்கே பூமி நல்ல அழகுடையதாக விளங்கும் என்று சொல்லப்படுது. அப்படி ஒரு பணக்காரனை போல இருப்பாவாம் பூமி. ஓகே, 12 சேத்ராணி சயா சம்பதியான் கருணாகானம் முதம் ததுக
மானினாம் அனுதாபம் வை தெய்வாதீனம் அயானதாம். ஹரே கிருஷ்ணா பதம் 12 மொழிபெயர்ப்பு. சிறில பிரபாதாகியே தமது தானிய செல்வங்களினால் வயல்கள் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றன. ஆயினும் அதே வயல்கள் விவசாயத்தின் வீண் கர்ப்பமுடையவர்களாகவும் அல்ல எல்லாம் பரமபுருஷ பகவானின் கட்டுப்பாட்டின் கீழ் எவ்வாறு இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள முடியாதவர்களாகவும் இருப்பவர்களின் இதயத்தில் அனுதாபத்தினை உண்டாக்குகின்றன. பொருளுரை: பெரிய நகரங்களில் வசிப்பவர்கள் அதிகமாக மழை பெய்யும் பொழுது துன்பமும் வெறுப்பும் அடைகின்றனர். தாங்கள் உண்ணும் தானியங்களை விளைவதற்கு காரணம் மழை என்பதை அவர்கள் அறியாதிருக்கின்றனர் அல்லது மறந்திருக்கின்றனர். அவர்கள் உண்பதில் மகிழ்ச்சி அடைந்த போதிலும் மழையினை கொண்டு முழுமுதற் கடவுளின் மனிதனுக்கு மட்டுமல்ல, செடிகள், விலங்குகள், ஏன் பூமிக்கு கூட உணவளிக்கின்றார். நாகரிக வளர்ச்சி அடையாதவர்கள் விவசாயத்தின் ஈடுபடுபவர்களை இகழ்ச்சியுடன் பார்க்கின்றனர். உண்மையில் எளிய அறிவற்ற ஒரு மனிதனை விவசாயி என்று அழைக்கும் கொச்சை சொல் வழக்கு அமெரிக்காவில் உண்டு. சந்தை விலையில் பாதிப்பு வருமோ என்று அஞ்சி விவசாயி விளைபொருட்களை கட்டுப்படுத்தும் அரசு வாரியங்கள் கூட உண்டு. தற்கால அரசாங்கங்களில் செயற்கை மற்றும் சூழ்ச்சிகளின் காரணமாக உலகம் முழுவதும் உணவு பற்றாக்குறை இருப்பதை நான் காண்கின்றோம். அமெரிக்காவில் ஏழைகளுக்கு மத்தியிலும் கூட உணவு பற்றாக்குறை உண்டு. அதே சமயம் விவசாயம் செய்யாதிருப்பதற்காக அரசாங்கங்கள் விவசாயிகளுக்கு மானியம் அளிக்கின்றன. சில சமயம் இந்த அரசாங்கங்கள் கடலில் ஏராளமான உணவு தானியங்களை கொண்டு போய் கொட்டுகின்றன. இவ்வாறு பிடிவாதமும் அறியாமையும் மிக்கவர்களின் நிர்வாகமும் கடவுளின் விதிகளுக்கு கீழ்ப்படிய மறுப்பவர்கள் அல்லது அவற்றை அறியாதிருப்பவர்களும் மக்களும் துன்பத்துக்கு எப்போதும் காரணமாக இருக்கின்றனர். மாறாக கடவுளுக்கு அஞ்சும் அரசாங்கம் மக்களுக்கு எல்லா விதமான மகிழ்ச்சிகளையும் பலத்தினையும் அளிக்கின்றது. ஹரே கிருஷ்ணா. இப்ப இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, இப்ப பெரிய நகரங்கள்ல வசிப்பவர் அதிகமாக மழை பெய்யும் பொழுது துன்பமும் பொறுப்பும் அடைகின்றனர். தாங்கள் உண்ணும் தானியங்கள் விளைவதற்கு காரணம் மழை என்பதை அவர்கள் அறியாம இருக்கிறேன். ஏனென்றா பெரிய பெரிய வசதியான ஆக்களுக்கு விவசாயம் என்றாலே என்னன்னு தெரியாது. அவைக்கு சாப்பாடு காசை கொடுத்தா வேண்டினா சரி என்றுட்டு இருக்கிறேன். அப்ப அதால தான் அல்லது என்ன, அவர்கள் உண்பதில் மகிழ்ச்சி அடைந்த போதிலும் மழையினை கொண்டு முழுமுதற் கடவுள் மனிதனுக்கு மட்டுமல்ல, செடிகள், விலங்குகள், என் பூமிக்கே கூட உணவளிக்கிறார். பூமிக்கு கூட சாப்பாடு தேவைப்படுது. எப்படி தேவைப்படுது? இந்த எல்லாம் முளைச்சு மழை பெய்தாதான் எல்லாமே பூமி செழிப்பாக வருது. அப்ப நாகரிக வளர்ச்சி அடைந்தவர் விவசாயத்தில் ஈடுபடுபவர்களை இகழ்ச்சியுடன் பார்க்கின்றனர். அதால் ஒரு முத்திர குத்திரினை, இவன் விவசாயி, இவன் தோட்டக்காரன், இவன் படிக்காதவன், இவன் மாடு மேய்க்கிறவன், இவனுக்கு என்ன தெரியும் என்று இப்படி முத்திர குத்தி அதில் பின்னோக்கி கொள்றதால தான் அவன் எனக்கு ஓகே எங்கட பிள்ளையே நாங்கள் படிப்பிக்கணும், படிப்பிச்சா தான் இனி உண்டு, மற்றவையிட மதிப்பு கிடைக்கும், மற்றது வசதியாக இருக்கலாம்னு நினைக்கிறோம். விவசாயம் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்தாலும் நாங்கள் வசதியாக இல்லையண்டு அந்த ஒரு மனப்பான்மை வருது. என்னென்னா மக்களை ஒதுக்குறதால. ஆனால் அந்த விவசாயம்தான் நாட்டின் முதுகெலும்பது என்பதை பணக்காரருக்கு தெரியாது. எவ்வளவுதான் காசு இருந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. சாமான் இருந்தால் தானே காசை கொடுத்து வேண்ட முடியும். அதுதான் சொல்லப்படுது. அப்போ இதில் அமெரிக்காவில் சில நேரம் என்ன சொல்லப்படுதுன்னா, அமெரிக்காவில் ஏழைகளுக்கு மத்தியிலும் கூட உணவு பற்றாக்குறை உண்டு. அதே சமயம் விவசாயம் செய்யாதிருப்பதற்காக அரசாங்கங்கள் விவசாயிகளுக்கு மானியம் அளிக்கின்றோம். அவங்களுக்கு நாங்கள் காசு இதெல்லாம் விவசாயம் செய்ய வேண்டிய அவசரம் இல்லை வந்துட்டு இப்போ சில கடல்களில் கொண்டு சாமான்களை கொட்டுறது அல்லது அந்த கொட்டுற சாமானை வேறு நாடுகளுக்கு கொடுக்குறது. ஊரில் நாங்கள் வேண்டினா வெள்ளம் மாமுந்தி வேணுனா அதை அரிச்சா என்ன இருக்கும்? வண்டும் புழுவும் அதுக்கு இருக்கும். அப்போ அதை அரிச்சுத்தான் நாங்கள் சாப்பாட்டுக்கு எடுத்த முந்தினாலும் இல்லையா? என்னண்டு அப்படித்தான் இருக்குது. கொட்டுற சாமான தான் அங்க கொடுத்தான், மிச்சத்தை கொட்டினான் கடல்ல அங்க அனுப்புறது மக்களுக்கு. அதான் சொல்லப்படுது.
அப்ப அதான் சொல்லப்படுது அறியாத மக்களுக்கு துன்பத்துக்கு எப்போதும் காரணமாக இருக்கின்றனர். ஏனென்றா இந்த விதிகளுக்கு கீழே அடிபணிய மறக்கிறவை வந்து துன்பத்துக்கு இருக்கின. மாறாக கடவுளுக்கு அஞ்சும் அரசாங்கம் மக்களுக்கு எல்லா விதமான மகிழ்ச்சியையும் வளத்தினையும் அளிக்கிறது. அப்ப கடவுளை நம்பிக்கையற்றவை துன்பப்பட வேணும் என்றும், கடவுள் நம்பிக்கை உள்ளவனுக்கு தெரியும் எது நீதி எது நீதி இல்லை என்று தெரியும். அதால அவன் சந்தோஷமா இருப்பான் என்று சொல்லப்படுது. கமலா மாதவங்க ஹரே பதினொன்று கிருஷ்ண பதம் 13 ஜலஸ்த லௌகஷ ஷர்வே நவபாரி நிஷேபயா அபிப்ரன் ருசிரம் ரூபம் ஜதா ஹரி நிஷேபயா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு: புதிதாக பெய்த மழையினை பயன்படுத்தி கொள்வதனால் எல்லா உயிர்களுக்கும் நீர்நிலைகளும் பரமபுருஷ பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வதில் மூலம் ஒரு பக்தன் அழகு பெறுவது போன்று கவர்ச்சியும் இனிமையும் பெறுகின்றன. பொருளுரை: ஸ்ரீல பிரபுபாதா பின்வருமாறு விளக்கம் அளிக்கிறார். இச்சுலோகத்துக்கு நடைமுறை உதாரணமாக திகழ்பவர்கள் நமது அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் மாணவர்களே ஆவர். மாணவர்களாக வருவதற்கு முன்பு இயற்கையிலேயே அவர்கள் அழகுடையவர்களாக இருந்த போதிலும் கிருஷ்ண உணர்வு பற்றி ஏதும் அறியாத காரணத்தினால் அவர்கள் அசுத்தமானவர்களாகவும் இழிவுடையவர்களாகவும் காணப்படுகின்றனர். அவர்கள் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டவுடன் அவர்களது ஆரோக்கியம் வளர்ச்சி அடைந்தது. மேலும் ஒழுங்குமுறை விதிகளை பின்பற்றியதனால் அவர்கள் உடலிலும் மெருகேறியது. அவர்கள் காவியுடை அணிந்து நெற்றியில் திலகமிட்டு கழுத்திலும் கரத்திலும் ஜெபமாலைகளுடன் தோன்றும் பொழுது உண்மையிலேயே அவர்கள் வைகுண்ட லோகத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் போன்று காணப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. அதனால 14 ஹரே கிருஷ்ணா. பதம் 14 ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஸ்ரீபி சங்கத சிந்து சுபேச ஸ்வசனோர்மியான் அபக்ப ஜோசினா சித்தம் கமாக்தம் குணயுக்த ஜதா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு: நதிகள் கடலில் சங்கமமாகும் இடத்தில் கடல் கொந்தளித்தது. காற்றினால் அதன் மீது அலைகள் எழுவதானது. அறிவு முதிர்ச்சி அடையாத ஜோகியின் மனம் ஆசையின் கரை படிந்திருப்பதினாலும் புலனுகர்ச்சிக்கு பொருட்களின் மீது கொண்ட பற்றினாலும் கொந்தளிப்பது போன்றதாகும். ஹரே கிருஷ்ணா. இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, இப்ப வந்து புதிதாக பெய்த மழையினை பயன்படுத்திக் கொள்வதனால் எல்லா உயிர்களும் நீர்நிலைகளும் பரமபுருஷ பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வதன் மூலம் ஒரு பக்தன் அழகு பெறுவது போன்று கவர்ச்சியும் இனிமையும் பெறுகிறன்னு சொல்லப்படுது. பூமியானது மழை பெய்யும் போது இது எல்லாமே நடக்குது. அப்ப பிரபாதா என்ன சொல்றாரு இந்த சுலோகத்தில் என்னன்னா, இந்த கரிஷ்மா இயக்கம் வந்து இதுக்கு உதாரணமாக நாங்கள் நடக்கிறதுக்கு காரணம், அங்கே மாணவர்கள் அங்கே சேர்ற மாணவர்களாக வருவதற்கு முன்பு இயற்கையிலே அவர்கள் அழகுடையவர்களாக இருந்த போதிலும் கிருஷ்ண உணர்வு பற்றி ஏதும் அறியாத காரணத்தினால் அவர்கள் அசுத்தமானவர்களாகவும் இழிவடைந்தவர்களாகவும் காணப்பட்டனர். பிரபாதா இப்போ இதில் யாரை கொடுக்குறாருன்னு தெரியுமா? பக்தர்கள். பக்தர்கள் தான். பிரபாதா எங்க போய் முதல் வாங்கினார்? அமெரிக்கா சிற்பிகளை பற்றி கொடுக்குறார். முதல் அவை எப்படி இருந்தின? உண்மையிலே அவை அழகுடையவை, ஆனா கிருஷ்ணா பத்தி இல்லாதால அழகுலந்தவையாக இருந்தின. பூமி எப்படி மழை இல்லாம இருக்க மெலிஞ்சு அழகில்லாம இருக்கோ, மழை பெய்யும் போது பூமி எவ்வளவு கவர்ச்சியுடையதாகுதோ அதுபோல கிருஷ்ணாபதிக்கு வந்தோனும் இவர்கள் அழகானவர்களாக மாறிச்சினியாம் என்று சொல்லப்படுது. அப்ப அவர்கள் கிருஷ்ண உணர்வு ஈடுபட்டவுடன் அவர்களது ஆரோக்கியம் வளர்ச்சி அடைந்தது. பாருங்க, மேலும் ஒழுங்குமுறை விதிகளை பின்பற்றினால் அவர்கள் உடலிலும் மெருகேறியது. என்ன ஒழுங்குமுறை? 4 விதி என்ன? கட்டுப்பாடு: குடிக்க கூடாது, உமனைசர் பெண்கள்கிட்ட போக கூடாது, மச்சு சாப்பிடக்கூடாது. சொல்லுங்க நிர்மலம்மா. மச்சு சாப்பிடக்கூடாது மாதாஜி. மத்தது கம்பிளிங், சூதாட்டம். இந்த 4 என்ன? குடிக்க கூடாது, பொம்பளைகள்கிட்ட போகக்கூடாது, மச்சம் சாப்பிடக்கூடாது, சூதாட்டம். இந்த 4 முறையும் தடை செய்யப்பட்டது. அதில் அதை ஏற்றுக்கொண்டதாக அதன் உடல் மெழுகரிச்சாம், அவ்வளவு வடிவாக வந்தினியாம் அவை எல்லாருமே. அப்போ அவர்கள் காவியுடைய அணிந்து பாருங்க, சன்னியாசி நிலைமைக்கு வந்துட்டதில் அப்படிப்பட்டதுகள். நெற்றியில் திலகமிட்டு கழுத்திலும் கரத்திலும் ஜெவமாலையுடன் தோன்றும் பொழுது பாருங்க, களத்தில் கண்டி மாலை இருக்கும், ஜெவமாலை கையில் இருக்குது. அப்போ அதெல்லாம் வச்சிருக்கும் பொழுது உண்மையிலேயே அவர்கள் வைகுண்டலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் போன்று காணப்படுகின்றனர். நினைச்சு பாருங்க, வெள்ளக்காரங்கள் வெள்ளை வடிவு அழகு, அதுக்குள்ள இடையில அசுத்தமாக இருந்ததால் கிப்பிஸ்களாக இருந்ததால் பிரபாத சந்திச்சா பிறகு இந்த 4 விதிமுறைகளையும் கடைப்பிடிச்சு பகவானுடைய நாமத்தை சொல்லி திலக்கு நெத்தியில வச்சு ஜெவமாலை போய் கையில் வச்சு அதில் எப்போவுமே ஜெவம் பண்ணி கொண்டிருந்ததால் வைகுந்தத்திலேயே இறங்கி வந்த வைகுந்த வாசிகள் மாதிரி திறந்தினியாம். அப்படித்தான் ஒவ்வொரு பக்தர்களுமே அந்த நிலைமையில தூய பக்தர்களாக இருந்தால் இங்கே இருந்து வந்த மாதிரி இருக்கும்.
வைகுண்டத்துல வைகுண்டத்தில் கோலோக பிருந்தாவனத்துல இருந்து வைகுந்தம் இதுல வருது. வைகுந்தம் வைகுந்தத்துல இருந்து இறங்கி வந்தவர்களை போல இருக்குமா. இந்த வைகுந்தத்தையே இந்த இடத்திலேயே எங்களால உருவாக்க முடியும். எப்படி இருந்தா உருவாக்க முடியும்? இந்த நாளும் இல்லாம கடவுள் பக்தியோட கையில ஜபம் காவியோட அணிந்து. ஓகே. அப்ப நதிகள் கடல் சங்கமம் ஆகும் இடத்தில் கடல் கொந்தளித்து காற்றினால் அதன் மீது அலைகள் எழுவதானது அறிவு முதிர்ச்சி அடைந்த யோகியின் மனம் அறிவு முதிர்ச்சி அடையாத யோகியின் மன ஆசையினை கடை பறந்திருப்பதினாலும் புலன் நுகர்ச்சி பொருட்களின் மீது கொண்ட பற்றினாலும் கொந்தளிப்பது போன்றதாகுமாம். நதிகள் கடலில் சங்கமிக்கும் இடத்துல அந்த கொந்தளிச்சு கொண்டிருக்கும் இல்லை, அதுக்குத்தான் இதை கொடுபடுது. ஓகே, ராணி மாதிரி வாங்க 15-16. பதம் 15. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். கிரையோ வர்ஷ தாராபிர் ஹன்யமானா ந விவ்யது அபியூயமான இவ்யசனைர் யதா தோஷய சேதச. மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா. எல்லா வகையான ஆபத்துக்களினால் பாதிக்கப்பட்ட போதிலும் கூட முழுமுதற் கடவுளிடம் ஈடுபட்டுள்ள மனதுடைய பக்தர்கள் அமைதியுடன் இருத்தலை போன்று மழை மேகங்களினால் மீண்டும் மீண்டும் தாக்கப்பட்ட போதிலும் கூட மலைகள் எந்த விதமான அதிர்வுமின்றி அமைதியுடன் இருக்கின்றன. பொருளுரை. உக்கிரமாக மழை பெய்த போதிலும் கூட மலைகள் ஒரு சிறிதும் அதிர்வதில்லை. மாறாக அவை மாசு நீங்கி ஒளியும் அழகும் பெறுகின்றன. அதுபோல பரமபுருஷ பகவானின் தூய பக்தன் தனக்கு வரும் இடர் மிகு சூழ்நிலைகளினால் தனது பக்தி தொண்டிலிருந்து விலகுவதில்லை. மாறாக அவை இவ்வுலகத்தின் மீது கொண்டுள்ள பற்று என்னும் தூசினை நீக்கி அவனது இதயத்தினை தூய்மை செய்கின்றன. இவ்வாறு ஒரு பக்தன் துன்ப நிலைகளை தாங்கிக் கொள்வதன் மூலம் அழகும் ஒளியும் பெறுகிறான். உண்மையில் ஒரு பக்தன் தன் வாழ்வில் உண்டாகும் விரும்பத்தகாதவை அனைத்தும் தனது முன்வினை பயனால் நிகழ்ந்தவை என கருதி அவற்றை கிருஷ்ணரின் கருணை என்று ஏற்றுக்கொள்கிறான். பதம் 16. மார்கா பபூப சந்திக்தாஸ் இத்ருநாய்ஸ் சன்னாஹி அசம் சக்ருதாக நாப்யஸ் யமனாக இஸ்ருதயோ இத் விஜய காலேன சாகதாக. மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா. மழைக்காலத்தின் தூய்மையற்ற சாலைகள் புல்பூண்டுகளும் குப்பைகளும் சேர்ந்து நடந்து செல்வதற்கு கரடுமுரடாகின்றன. இச்சாலைகள் அந்தணர்களால் நீண்ட நாள் கற்கப்படாத சுருதிகள் போன்றவையாகும். அவைகளும் காலத்தின் மாற்றத்தினால் மூடப்பட்டு கெட்டு போகின்றன. ஹரே கிருஷ்ணா. இதுல என்ன சொல்ல, எல்லா வகையான ஆபத்துக்களினால் பாதிக்கப்பட்ட போதிலும் கூட முழுமுதற் கடவுளில் ஈடுபட்டுள்ள மனதினுடைய பக்தர்கள் அமைதியுடன் இருத்தலை போன்று மலை மேகங்களினால் மீண்டும் மீண்டும் தாக்கப்பட்ட போதிலும் கூட மலைகள் எந்த விதமான அதிர்வுமின்றி அமைதியுடனேயே இருக்கின்றார். ஒரு தூய பக்தர்கள் எந்த இது வந்தாலும் அந்த மனதை அதுகள் அமைதியுடன் வச்சிருக்கும். அதே மாதிரி மழை இடி என்னதான் நடந்தாலும் இந்த மலையும் எந்த அதிர்வுமின்றி அமைதியுடன் இருக்குதா. அக்கா உக்கிரமாக மழை பெய்த போதிலும் கூட மலைகள் ஒரு சிறிதும் அதிர்வதில்லை. அப்ப எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் ஒரு தூய பக்தன் அதே நிலைமையில தான் இருப்பான். மாறாக அவை மாசு நீங்கி ஒளியும் அழகும் பெறுகின்றதாம். எது? இந்த மலையில மழை பெய்ய பெய்ய ஊத்திகளை எல்லாம் போய் அழகு பெறுகுதான். அதுபோல் பரமபுருஷ பகவானின் தூய பக்தன் தனக்கு வெறும் இடர்மிகு சூழ்நிலைகளினால் தனது பக்தி தொண்டில் இருந்து விலகுவதே இல்லை. இதுக்கு யார நீங்க உதாரணம் கொடுப்பீர்கள்? எவ்வளவு இடர்கள் வந்தது. நன்றி அம்மா. பிரகலாதனுக்கு கிடைக்காத அவன் படாத துன்பமா சின்ன வயதிலேயே பாருங்க. அப்ப கடைசியில என்ன நடந்தது? அவன் அந்த துன்பத்தையும் தாங்கினோடைய பகவான் நரசிம்மரே கொடுத்து 21 தலைமுறையையும் விடுதலையும் பண்ணி அவரை பிரகலாதனை அந்த நாட்டையே ஆள பண்ணி அரசனுமாக்கி பத்தி தொண்டிலிருந்து எப்பவுமே நீ விலக மாட்டாண்டு அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். இப்ப நாளண்டை வியாழக்கிழமை நரசிம்ம ஜெயந்தி, நரசிம்ம அவதாரம் தேர்ஸ்டே. அந்த வியாழன் கிளாஸ் இருக்காத நரசிம்மர் இது. ஓகே. அப்ப பாருங்க, இல்ல என்ன சொல்லப்படுதுண்டா,
இவ்வுலகின் மீது கொண்டுள்ள பற்று என்னும் தூசியினை நீக்கி அவனது இதயத்தினை தூய்மை செய்கிறது. யாருக்கு? ஒரு தூய பக்தருக்கு வர துன்பங்கள் எல்லாம் அவனுடைய இதயத்தில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் நீக்கி என்னும் தூய்மையான பத்திக்கு கொண்டு வருமா. அப்ப அவ்வாறு ஒரு பக்தன் துன்ப நிலைகளை தாங்கிக் கொள்வதன் மூலம் அழகும் மொழியும் பெறுகிறானாம். எப்படி? மலையில எவ்வளவு இடிச்சு மழை பெய்தாலும் அந்த மலை எவ்வளவு தூய்மையாகுதோ அது மாதிரிதான் ஒரு பக்தனுக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் தாங்கி கொண்டானண்டா அவன் கடைசியில பகவானால அருள் பாலிக்கப்பட்டு ஒளி பெறுகிறானாம். உண்மையில் ஒரு பக்தன் தன் வாழ்வில் உண்டாகும் விரும்பத்தகாதவை அனைத்தும் தனது முன்பின பயனால் நிகழ்ந்தவை என்று கருதி அவற்றை கிருஷ்ணரின் கருணை என்று ஏற்றுக்கொள்ளுகிறான். பாருங்க, நாங்கள் இந்த துன்பத்தை ஏற்கிறோம், எனக்கு இன்றைக்கு இது நடக்கும், இவ்வளவு துன்பம் நடக்குது, இல்லை நடந்தா கூட வேண்டாம் என்று சொல்ல முடியுமா அந்த வந்த துன்பத்தை? எவ்வளவுதான் நாங்க தவிர்க்க பார்த்தாலும் பிரச்சனை வருகுதா இல்லையா? இணைக்கிறோம், எங்களுக்கு ஒன்றுமே ஒரு பிரச்சனையும் பண்ணா நாங்க விளத்திடுவோம். ஆனா அந்த பிரச்சனை வந்துதான் போகுது. என்ன காரணம்? எங்கட கர்மா, எங்கட வினை விடுகுது இல்ல, ஏதோ ஒரு வடிவில அது வந்துடும். எங்கள்கிட்ட எல்லாம் விளங்கி எல்லாத்தையும் என்னத்தை தான் விளக்கினாலும் ஏதாவது ஒரு வழியில வந்துடு, அந்த கர்மாவுக்கு வருது. அப்ப அந்த கர்மா அப்படி நடந்தா ஒரு பத்தனை என்ன நினைக்கிறானா, அது எங்கட முன்பின கர்மாவால தான் வந்தது, இதை நான் தான் காரணம் என்றதை ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இருக்க அவன் பழகி கொள்வான். நாங்க என்ன செய்வோம்? எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா அதை சண்டையில போய் முடிஞ்சு இன்னும் கர்மாவை கூட்டி விட்டுடுவோம். இருக்கிற கர்மா பார்த்தா அது இன்னும் கர்மாவை கூட்டி விட்டுடுவோம். அப்ப 16ல என்ன சொல்லப்படுது? சித்திர பௌர்ணமியும் மதுரகவி ஆழ்வாட்ட திருநாள் என்று போட்டிருக்குது. யார் மதுரகவி? அந்த கவியலினவர் மதுர கவி என்று அவற்ற பேர் என்ன? கிருஷ்ணருக்கு தானே மதுரமண்டாவே தானே, கிருஷ்ணர் திருமால் தானே. ஆனா அந்த மதுர கவி ஆழ்வார்ண்டா பகவானுடைய ஆழ்வார், மதுர கவி ஆழ்வார். ஓகே, அன்னைக்கு சித்திர பருவம் வருது, வியாழக்கிழமை சித்திரா பருவம் தாக்கி பிடிக்கிறதல்ல. ஓகே பாருங்க, மழை காலத்தில் தூய்மையற்ற சாலைகள், புல்பூண்டுகளும் குப்பைகளும் சேர்ந்து நடந்து செல்வதற்கு கரடு முரடாகின்றன. மழை காலத்துல தூய்மையற்ற சாலைகள் வருது, புல்பூண்டுகள் குப்பைகள் நிறைய புல்பூண்டுகள் வந்திருந்தானே. அப்ப இச்சாலைகள் அந்தணர்களால் நீண்ட நாள் கற்கப்படாத சுருதிகள் போன்றவையாகும். வேதங்கள் ஓதாதவை போன்ற அந்தணர்கள் என்ன செய்வினே, இந்த நாளுமே வேதங்களை ஓதி கொண்டிருப்பின, யாகங்களை செய்து கொண்டிருப்பின. ஒண்ணுமே செய்யாம இருந்தா என்ன செய்யும்? அங்க ஒரு அமங்கலமான நிலையதான் ஏற்படும். அதான் இந்த குப்பை குளங்களோட சொல்லப்படுது. அவையும் காலத்தின் மாற்றத்தினால் மூடப்பட்டு கெட்டு போகின்றன. எல்லாமே காலத்தின் இதால நடந்து கொண்டிருக்கின்றன, கெட்டு போகுதுன்னு சொல்லப்படுது. கமலம் அம்மா புத்தகம் எடுத்துட்டீங்களா? ஓகே, வாசிங்க 17. ஹரே கிருஷ்ணா. லோக பந்துஜு மேகேஷு வித்யுதசல சம்யுக்துதா யஸ்தைர்யம் நசக்து காமின்ய புருஷேஷு புனிஸ்ல இவ. மொழிபெயர்ப்பு. அனைத்து உயிர்களின் நலன் விரும்பும் நண்பர்களாக மேகங்கள் இருந்த போதிலும் நிலை மாறும் குணமுடைய மின்னலானது ஒரு மேக கூட்டத்தில் நின்று மற்றொரு மேக கூட்டத்திற்கு செல்கிறது. இது எத்தனை போன்றதென்றால் ஆண்மைமிக்க ஆண்களுக்கு காம இச்சையுடைய பெண்கள் நம்பிக்கை துரோகம் செய்வது போன்றதாகும். சிறையில பிறகு பார்த்தா பொருள்களை மழைக்காலத்தில் மின்னல் முதலிய ஒரு மேக கூட்டத்தில் தோன்றும். பிறகு உடனடியாக மற்றொரு மேக கூட்டத்தில் காணப்படும். இந்நிலையானது காமேச்சோடைய பெண் தனது மனதினை ஒரே ஆன்மத்தில் நிலையாக வைத்திருக்க மாட்டார் என்பதோடு ஒப்பிடப்படுகிறது. ஏனென்றால் அது மழை பெய்து குடும்பத்தினர் மற்றும் தொழிலாளர் போன்று பிற உயிர்களுக்கு வாழ்வளிக்கிறது என்பதனாலேயா. துரதிர்ஷ்டவசமாக ஒரு குடும்ப தலைவனின் வாழ்க்கையானது அவனது மனைவியை அவனை விவாதத்து செய்யும் பொழுது துன்பத்திற்காளாகிறது. தலைவன் துன்புறும் பொழுது குடும்பம் முழுவதும் அழிந்து போகிறது. பிள்ளைகள் பிரிந்து போகின்றனர்.
அல்லது வியாபாரம் மூடப்படுகிறது. இவ்வாறு எல்லாம் பாதிக்கப்படுகின்றன. அதனால் தான் கிருஷ்ண உணர்வில் வளர்ச்சியடைய விரும்பும் பெண் தன் கணவனோடு அமைதியுடன் குடும்பம் நடத்துகிறாள். என் சூழ்நிலையிலும் அவள் அவனை பிரியாதிருக்குமாறு என்றும் பரிந்துரைக்கப்படுகிறது. கணவனும் மனைவியும் பாலுறவு நாட்டத்தினை கட்டுப்படுத்தி தமது மனதினை கிருஷ்ண உணர்வில் ஒருமுகப்படுத்த வேண்டும். அப்போது அவர்களது வாழ்க்கை வெற்றியடையும். சாதாரணமாக பௌதிக உலகில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புகிறான், அதுபோல் ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புகிறாள். அவர்கள் இருவரும் இணையும் பொழுது கிருஷ்ண உணர்வில் அவர்கள் அமைதியுடன் வாழ்தல் வேண்டுமே அல்லாது ஒரு மக கூட்டத்திலிருந்து மற்றொரு மக கூட்டத்திற்கு தாவம் மின்னரை போல் அமைதி இழந்து வாழக்கூடாது என்று கூறுவது. ஹரே கிருஷ்ணா. இப்போ இதில் என்ன சொல்லப்படுது? ஸ்ரீல பிரபாதர் இந்த மழை காலத்தை பற்றி எப்படி கொடுக்குறார்? உடனடியாக மற்றொரு கூட்டத்தில் காணப்படும் இந்த நிலையானது காமேச்சுடன் பெண் தனது மனதினை ஒரே ஆண்மடத்தின் நிலையாக வைத்திருக்க மாட்டாள் என்றதை ஒப்பிட்டு சொல்லப்படுது. இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, தலைவன் துன்புறும் பொழுது குடும்பமும் முழுவதும் அழிந்து போகிறது, பிள்ளைகள் பிரிந்து போகின்றனர், அல்லது வியாபாரம் மூடப்படுகிறது. எப்படி ஒரு விவாகரத்து வரைக்க எவ்வளவு அங்கே உண்ட துறந்தோண்டு பிரச்சனையாகுதா இல்லையா? பிரச்சனை எவ்வளோ ஒரு பிரச்சனைக்கு போய் முடியுது. பிள்ளைகள் பிரிஞ்சு போகுது, வியாபாரம் தடப்படுது, எல்லாமே அங்கே ஒரு அழிவு ஆகுறது. அப்போ பிள்ளைகள் பிரிந்து போகின்றனர். அப்போ இவ்வாறு எல்லாம் பாதிக்கப்படுகின்றன. ஆதலினால் தான் கிருஷ்ண உணர்வு வளர்ச்சியடை விரும்பும் பெண் தன் கணவனோடு அமைதியுடன் குடும்பம் நடத்துகிறாள் என்று சொல்லப்படுது. அப்போ இச்சூழ்நிலையிலும் அவள் அவனை பிரியாது இருக்குமாறு என்று பரிந்துரைக்கப்படுகிறது. கணவனும் மனைவியும் பால்ரோக நாட்டத்தினை கட்டுப்படுத்தி தமது மனதினை கிருஷ்ணா உணர்வில் ஒருமுகப்படுத்த வேண்டும். எல்லாரும் ஹரேஷ்ண மகாமந்திரம் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. அப்போது அவர்களது வாழ்க்கை வெற்றியடையும். சாதாரணமாக பௌதிக உலகில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புகிறான், அதுபோல் ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புகிறார். அவர்கள் இருவரும் இணையும் பொழுது கிருஷ்ணா உணர்வில் அவர்கள் அமைதியுடன் வாழ்தல் வேண்டும். அல்லாத ஒரு மேக கூட்டத்திலிருந்து மற்றொரு மேக கூட்டத்திற்கு தாவும் மின்னலை போல் அமைதி இழந்து வாழ்தல் கூடாது என்று கூறப்படுது. அப்போ இதில் எதுக்கு சொல்லப்படுது? இந்த மின்னல் ஒவ்வொன்றில் விட்டு ஒன்றுக்கு அமைதி இழந்து போகிற ஒரு பெண்ணை பெண்கள் ஒழுக்கமில்லாத ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழவும். ஓகே, நன்றி. வாங்க இன்பம் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பதம் 18. தனுர்வியதே மகோத்ரம் நிர்குணம் சகுணினி அபாத் வியாக்தே குண வியக்திகரே குணவான் புருஷோ யதா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய. மொழிபெயர்ப்பு. தேவேந்திரன் வளைந்த வில்லானது வானவில். வானத்தில் தோன்றும் போது வானத்திற்கு இடிவோசை போன்ற குணம் உண்டு. அது சாதாரண வில்லாக காணப்படுவதில்லை, ஏனென்றால் அதற்கு நான் கிடையாது. அதுபோல் பரமபுருஷ பகவான் ஜட குணங்களின் வினை தொடர்புடைய இவ்வுலகில் அவதரிக்கும் போது அவர் சாதாரண மனிதர் போல் காணப்படுவதில்லை. காரணம், அவர் ஜடகுணங்கள் அனைத்தினின்றும் விடுதலை பெற்றவராக அனைத்து பௌதீக நிலையின்றும் சுதந்திரம் உடையவராகவும் இருக்கின்றார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதாவின் விளக்கம் பின்வருமாறு. சில நேரங்களில் மேகங்களின் இடிமுழக்கத்தோடு வானில் வானவில்லும் தோன்றும். வானவில்லுக்கு நான் கிடையாது. பொதுவாக ஒரு வில் இருமுறைகளினாலும் நானால் இழுத்து கட்டப்பட்டிருப்பதனால் வளைந்து காணப்படும். ஆனால் வானவில்லோ இது போன்று நான் கிடையாது, இருந்தும் அது வானில் அழகாக வளைந்து காணப்படும். அதுபோல் முழுந்த கடவுளை பௌதிக உலகில் அவதரிக்கும் போது அவர் ஒரு சாதாரண மனிதனைப் போலவே தோன்றுகிறார். ஆனால் அவர் எவ்வித பௌதிக பந்தத்தினையும் சார்ந்திருப்பதில்லை. பகவத்கீதையில் பகவான் புறசக்தியின் பந்தத்திலிருந்து விடுதலை பெற்று தமது அகசக்தியினால் தோன்றுவதாகவும் சாதாரண உயிருக்கு எது பந்தமாகிறதோ அது முழுமுதற் கடவுளுக்கு விடுதலையாக திகழ்கிறது என்றும் கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா. அதுல என்ன சொல்ற? தேவேந்திரன் வளைந்த வில்லானது, அதாவது வானவில் வானத்து தோன்றும் பொழுது வானத்துக்கு இடி ஓசை போன்ற குணம் உண்டு சொல்லுது. அது சாதாரண வில்லாக காணப்படுவதில்லை. எத்தனை பேர் கண்டிருக்கிறீர்கள் அந்த வானவில்ல? நல்ல வடிவா வடிவா இருக்கும் பாக்க. சின்னல இருந்து போங்கன்றது.
அப்ப ஏனென்றால் அதற்கு நான் கிடையாதுண்டு, அதாலே அது வளைஞ்சே இருக்கு. அதுபோல் பரமபுருஷ பகவான் ஜட குணங்களின் வினை தொடர்பு இவ்வுலகில் அவதரிக்கும் பொழுது அவர் சாதாரண மனிதனை போல் காணப்படுவதில்லை. காரணம் அவர் ஜட குணங்கள் அனைத்திலும் நின்று விடுதலை பெற்றவராக இருக்கிறார். அவருக்கு முழு சுதந்திரம் இருக்கு என்று சொல்லப்படுது. பிரபாதா என்ன சொல்றாருன்னா, சில நேரங்களில் இடி முழக்கத்தோடு வானவில் தோன்றும் இவ்வானவில்லுக்கு நான் கிடையாது. பொதுவாக ஒரு வில் முறையில் நாணில் இழுத்து கட்டப்பட்டிருப்பதனால் வளைந்து காணப்படுகிறது. ஆனால் இந்த வானவில் எதாலேயும் இழுத்து கட்டப்படையில்லை, அது தானாக அங்கே நான் இல்லாமல் வளைஞ்சிருக்கின்றது தான் இதில் சொல்லப்படுது. ஓகே, இதில் வந்து அடுத்தது நிர்மலாமா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபாதாக்கு ஜெய். ஸ்லோகம் 16. நரராஜோடு பஸ்வன்ன சுவராஜிதைர்கணே அகம் மத்யா பாசிதயா ஸ்வபாசா புருஷோயதா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபாதாக்கு ஜெய். மழைக்காலத்தில் சந்திரனால் ஒளிபெறும் மேகங்கள் மறைக்கப்படுவதனால் சந்திரனின் தோற்றம் தடுக்கப்படுகிறது. அதுபோல் தூய ஆத்மாவினால் ஒளிபெறும் உயிர் ஆணவத்தினால் மூடப்படுவதனால் உலக வாழ்க்கையில் உள்ள அதன் நேரடி தோற்றமும் தடுக்கப்படுகின்றது. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை ஸ்ரீல பிரபாதாக்கு ஜெய். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் உவமை மிகவும் அருமையாக இருக்கிறது. மழைக்காலத்தில் வானில் மேகங்கள் சூழ்வதனால் சந்திரனை நாம் நேரடியாக காண முடியாது. எனினும் இந்த மேகங்கள் சந்திரனின் ஒளியை பெற்றே மின்னுகின்றன. அதுபோல் நமது பந்தப்பட்ட உலக வாழ்க்கையில் ஆத்மாவை நாம் நேரடியாக உணர முடியாது. ஏனென்றால் நமது உணர்வு ஆணவத்தினால் மூடப்பட்டிருக்கின்றது. இந்த ஆணவம் உடலுடனும் தவறாக அடையாளம் காணப்படுகிறது. இருந்தும் இந்த ஆணவம் ஆன்மாவின் உணர்வினாலேயே ஒளிர்கின்றது. கீதையில் விளக்கப்படுவது போல் ஆத்மாவின் சக்தி உணர்வதே ஆகும். இந்த உணர்வு ஆணவம் என்னும் திரையின் மூலம் வெளிப்படும் போது அது மங்கலான பௌதீக உணர்வாக காணப்படுகின்றது. இப்பௌதீக உணர்வில் ஆத்மாவையோ அல்லது கடவுளையோ நேரடியாக காண முடியாது. உலகில் மிக பெரிய தத்துவ ஞானிகள் முழு மெய்ப்பொருளை பற்றி கூறும் பொழுது மேகங்களினால் மூடப்பட்ட வானம் சந்திரனின் மங்கலான ஒளியை வெளிப்படுத்துவது போல் இறுதி ஆணவ உணர்வு தெளிவற்ற விளக்கங்களையே தஞ்சமடைகின்றன. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி அடுத்தது வாசிக்கட்டா? முடியுங்க. ஹரே கிருஷ்ணா. வாழ்க்கையில் நமது ஆணவம் ஆர்வமுடையதாகவும் நம்பிக்கையுடையதாகவும் பல்வேறு பௌதீக விஷயங்களை அறிந்ததாகவும் இருக்கின்றது. இது போன்ற உணர்வு நம்மை எப்போதும் பௌதீக வாழ்க்கையிலேயே இருக்கும்படி தூண்டுகின்றது. ஆனால் உண்மையில் நாம் நமது தூய உண்மையான உணர்வின் மங்கலான பிரதிபலிப்பினையே உணர்கின்றோம். அத்தூய உணர்வே கடவுள் மற்றும் ஆத்மாவை நேரடியாக உணரும் கிருஷ்ணர் உணர்வாகும். இந்த ஆணவம் ஒளிமிக்கதும் ஆனந்தம் நிறைந்ததுமான நமது உண்மையான ஆன்மீக உணர்வினை தடை செய்கின்றது, தெளிவற்றதாக்குகின்றது என்பதை உணராமல் நாம் உலகியல் உணர்வை ஞானமும் ஆனந்தமும் நிறைந்தது என்று கருதுகின்றோம். இது இரவில் வானத்தில் ஒளி வீசும் மேகங்களோடு ஒப்பிடப்படுகின்றது. உண்மையில் நில ஒளியினாலேயே வானம் பிரகாசிக்கின்றது. ஆனால் மேகங்களோ நிலவொளியை தடுத்து மங்களாக்குகின்றன. மேகங்கள் ஒளிவிடுகின்றன. காரணம், அவை சந்திரனின் ஒளியை தடித்து வடிகட்டி அனுப்புகின்றன. அதுபோல் சில நேரங்களில் பௌதீக உணர்வு ஆனந்தமுடையதாகவும் ஒளிவுடையதாகவும் தோன்றுகிறது. ஏனென்றால் ஆத்மாவிலிருந்து நேரடியாக வரும் உண்மையும் ஆனந்தமும் ஒளியுடைய உணர்வினை தடுத்து வடிகட்டி அனுப்புவதினாலேயே ஆகும். இச்லோகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் தெளிவான உவமையினை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நம்மால் கிருஷ்ண உணர்வில் எளிதாக முன்னேற முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதுல வந்து இந்த மழை காலத்து சந்திரன் ஒளிபெறும் மிருகங்கள் மறைக்கப்படுவதனால் இந்த சூரியனுக்கு அங்க இருந்து வெளிச்சம் பெறுது. பகவானுடைய தேஜஸ் பிரம்ம ஜோதியில இருந்து அந்த வெளிச்சம் வந்து இங்க சூரியன்ல படுகுது. அந்த சூரியன் வெளிச்சத்தை பட்டு சந்திரன் நட்சத்திரங்கள் அந்த வெளிச்சத்தை பெறுகுது. அப்ப இது எல்லாமே இது வந்தாங்க நம்ம மழை காலத்தோட ஒப்படைக்க இந்த மிருகங்கள் வந்து மறைக்குதல்ல எல்லாத்தையும். அப்ப அதுபோல் தூய ஆத்மாவின் ஒளிபெறும் உயிர் ஆணவத்தினால் மூடப்படுவதனால் உலக வாழ்க்கையில் உள்ள அதன் நேரடி தோற்றம் தடுக்கப்படுகிறது. பாருங்க, ஆத்மா வந்து தூய்மையானது. ஆனா என்னத்தால எல்லாருமே மறைக்கப்பட்டு போயிருக்கிறோம். ஆணவம் மாய இல்லை, ஆணவம். எல்லாத்துக்குமே மாய என்று சொல்றதுலே அங்க அர்த்தம் பெறாத ஆணவத்தினாலதான் நான் என்ற ஆணவம், நான் என்ற அகங்காரத்தால மூடப்பட்டு போயிருக்கிறோம்.
அப்ப இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் உவமை மிகவும் அருமையாக இருக்கிறது. அப்ப மழை காலத்தில் வானில் மேகங்கள் சூழ்வதனால் சந்திரனை நாம் நேரடியாக காண முடியாது. அக்கா அங்க சந்திரன் இல்லையண்டா இருக்கா இல்ல, மேகங்கள் மூடி இருக்கவே சந்திரன் இருக்குதான். ங்கிறார். அது மாதிரி இந்த ஆத்மா எங்களால உணர முடியாது. ஆனா ஆத்மா இருக்கிறது உண்மை. இருக்கு. ஆத்மா இருக்குது. எனினும் இந்த மேகங்கள் சந்திரனின் ஒளியை பெற்று மின்னுகின்றன. அதுபோல் நமது பந்தப்பட்ட உலக வாழ்க்கையில் ஆத்மாவை நாம் நேரடியாக உணர முடியாது என்றால், ஏனென்றால் நமது உணர்வு ஆணவத்தினால் மூடப்பட்டிருக்கிறது. அதால நாங்கள் எதோடைய அடையாளம் காண்றோம்? கொஞ்சம் பகவத்கீதை கேம்பாங்க, 2ஆம் அத்தியாயம் பகவத்கீதை கேம். அப்ப நாங்க என்னத்தோடைய அடையாளப்படும்? உடலோடு நன்றி அம்மா. இங்கே இதுலயே கொடுத்திருக்குது. இந்த ஆணவம் உலகுடனும் உடலுடனும் தவறாக அடையாளம் காணப்படுகிறது. நான் இந்த இந்த பீடத்துல பிறந்தேன், இது என்னுடைய நாடு, இது என்னுடைய உடல், இது என்னத்தால அடையாளம் காண்றோம்? அந்த ஆத்மாவை விட்டுட்டு எங்களுடைய ஆணவத்தாலே அந்த ஆத்மாவை இருக்கிறத உணராம இந்த உடலோட சம்பந்தப்பட்ட உடம்ப நினைக்கிறோம், ஆத்மாவை நினைக்கிறோம் இல்ல. ஆனா அந்த ஆத்மா இல்லையண்டா இந்த உடல் இயங்குமா? இயங்காது. இயங்காது. ஆனா ஆத்மா என்ன இது மறைக்கப்பட்டிருக்கிறதாலே எங்களுக்கு தெரியாம இருக்குது. அந்த ஆத்மா பிரசன்னமானதா இருக்குது, தூய்மையானதாக இருக்குது. ஆனால் இந்த ஆணவமும் கர்வத்தாலேயும் மறைக்கப்பட்டு போய் இருக்குது. கொடுப்பது இருந்தும் இந்த ஆணவம் ஆத்மாவின் உணர்விலேயே ஒளிகிறது. பாருங்க, இந்த ஆணவம் எங்களுக்கு இந்த உடல் இயங்கி கொண்டிருக்கிறதால அந்த ஆணவம் எங்களுக்கு வருது. அப்ப அந்த ஆத்மா அங்க இருக்கிறதால தான் நான் இந்த உடல் என்ற ஆணவத்திலே இருக்கிறோம். ஆத்மாவை மறைஞ்சிருக்குது, எங்களால உணர முடியல. அப்ப கீதையில் விளக்கப்படுவது போல ஆத்மாவின் சக்தி உணர்வே ஆகும். ஆத்மாவை எப்படி நாங்க புரிஞ்சு கொள்றோம்? இப்ப நாங்க இதுல உயிரோட இருக்கிறோம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? உணர்வின் மூலம் தானே அதை உணர்ந்து கொள்றோம். இந்த உணர்வு ஆணவம் என்னும் திரையின் மூலம் வெளிப்படும் பொழுது அது மங்கலான பௌதீக உணர்வாக காணப்படுகிறது. பாருங்க, ஒவ்வொரு இதுவும் இந்த ஆத்மாவும் இந்த உணவு எப்படி இருக்குது? மங்கலாக இருக்குது. அப்ப இப்பௌதீக உணர்வில் ஆத்மாவையோ அல்லது கடவுளையோ நேரடியாக காண முடியாது. என்னத்தால? ஆணவ மண்ட திரையால மூடப்பட்டு மங்கலாக இருக்கிறதால எதையுமே காண முடியாது. உலகில் மிகப்பெரிய தத்துவ ஞானிகளும் முழு மெய்ப்பொருளை பற்றி கூறும் பொழுது மேகங்களினால் மூடப்பட்ட வானம் சந்திரனின் மங்கலான ஒளியை வெளிப்படுத்துவது போல் இறுதியில் ஆணவ உணர்வு தெளிவற்ற விளக்கங்களையே தஞ்சம் அடைகின்றனர். கொடுக்கிற இந்த தத்துவவாதிகளும் விஞ்ஞானிகளும் கொடுக்குற விளக்கம் எல்லாம் எப்படி இருக்குது? ஆணவத்தால தெளிவற்ற விளக்கத்தை தான் கொடுக்கினேன். எப்பாலும் விஞ்ஞானிகள் இதுதான் முடிவு, இப்படித்தான் இருக்கன்னு கொடுத்திருப்பினியா? பாத்தீங்கண்டா, இருக்கலாம், இருந்திருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். இதுதான் அவைகளுடைய முடிவு. நன்றி அம்மா. பாருங்க, இல்ல வாழ்க்கையில் நமது ஆணவம் ஆர்வமுடையதாகவும், பாருங்க, அந்த ஆணவம் ஆர்வமுடையதாகவும் நம்பிக்கை உடையதாகவும், அப்படி ஆணவம் ஆர்வமுடையதாகவும் நம்பிக்கை உடையதாகவும் பல்வேறு பௌதிக விஷயங்களை அறிந்ததாகவும் இருக்கிறது. இது போன்ற உணர்வு நம்மை எப்போதும் பௌதிக வாழ்க்கையிலேயே இருக்கும்படி தூண்டுகிறது. கடவுளை அறிய விடுவதில்லை. ஆனால் உண்மையில் நாம் தூய உண்மையான உணர்வின் மங்கலான பிரதிபலிப்பினையே உணர்கிறோம். இதை நிஜமில்லாததான் பிடிச்சு கொண்டிருக்கிறோம், நிஜமானதை பிடிக்கிறோம் இல்லை. அத்தூய உணர்வே கடவுள் மற்றும் ஆத்மாவை நேரடியாக உணரும் கிருஷ்ண உணர்வாகும். அப்ப இந்த ஆணவம் ஒளிமிக்க ஆனந்தம் நிறைந்ததுமான நமது உண்மையான ஆன்மீக உணர்வினை தடை செய்கிறது. எது? ஆணவம். பாருங்க, ஆணவம் என்று கொடுப்பது இதுதான் தடை செய்யுது. அப்ப தெளிவற்றதாகிறது என்பதை உணராமல் கருதுகிறோம். இது இரவில் வானத்தில் ஒளி வீசும் மேகங்களோடு ஒப்பிடப்படுகிறது. ஆனால் மேகங்களோ நிலவொளியை தடுத்து மங்கலாக்குகின்றன. மேகங்கள் ஒளிவிடுகின்றன, காரணம் அவை சந்திரனின் ஒளியை தடுத்து வடிகட்டி அனுப்புகின்றன. அதுபோல் சில நேரங்களில் பௌதீக உணர்வு ஆனந்தமுடையதாகவும் ஒளியுடையதாகவும் தோன்றுகிறது. ஏனென்றால் அது ஆத்மாவிலிருந்து நேரடியாக வரும் உண்மையையும் ஆனந்தமும் ஒளிமுடைய உணர்வினை தடுத்து வடிகட்டி அனுப்புவதனாலேயே. வேறவங்க எப்படி வருது? எங்களுக்கும் இதெல்லாம் என்னத்தால நடக்குது? ஆனந்தத்தையும் உண்மையையும் உம்முடைய உணர்வினை தடுத்து வடிகாட்டி, மழையை எப்படி வானம் வழிகாட்டி அனுப்புதோ, சந்திரனுடைய வெளிச்சத்தை எப்படி அனுப்புதோ, அதே மாதிரி தான் எங்களுடைய இதுக்கு நடந்து கொண்டிருக்குது. ஒளியுமுடைய உணர்வினை தடுத்து வழிகாட்டி அனுப்புவதனாலேயே இச்சுலோகத்தில்
கொடுக்கப்பட்டிருக்கும் தெளிவான உவமையினை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நம்மால் கிருஷ்ண உணர்வில் தெளிவாக முன்னேற முடியும். பாருங்க புரோபாதா எப்படி கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார், இந்த வானத்தையும் சந்திரனையும் எங்களுடைய ஆணவத்தையும் எப்படி இது மறைச்சு கொண்டு இருக்கிறது என்று குடுபடுது. என்னென்றா எங்களோட உண்மையான ஆனந்தத்தையும் உணர்வையும் எது தடை செய்து கொண்டிருக்குது? ஆணவம். என்னதை சார்ந்திருக்கிறோம்? உடலையும் உலகையும் சார்ந்திருக்கிறோம். ஆத்மாவை நாங்கள் யோசிக்கிறோம் இல்லை. அப்போ அந்த பூமியை நாங்கள் யோசிச்சோம் என்று சொன்னால் உண்மையில இந்த கிருஷ்ணா உணர்வை நாங்கள் புரிஞ்சு கொள்வோம். பிரபாதம் நல்ல வடிவாக கொண்டு வந்து இந்த வானத்தையும் சந்திரனையும் கொண்டு வந்து விளக்கம் கொடுத்துருக்குறேன். ஓகே, அடுத்தது கதிர்மால் மாதாஜி 20. ஹரே கிருஷ்ணா. கேக்குது? ஓ கேக்குது. ஹரே கிருஷ்ணா. பதம் 20 ஸ்ரீல பிரபாதாகுதி. மேகாகமோத்சவாதிஷ்கிருஷ்ட பிரத்யன்னான் திகண்டினः கிருணகேசு தப்த நிர்விண்ண யதாச்சுத ஜனாகமே. வானில் மிருகங்கள் திரளக் கண்டால் மயில்கள் மகிழ்ச்சி குரல் எழுப்பி ஆனந்த கூத்தாடுகின்றன. இது இல்லற வாழ்க்கையில் துன்புறுவோர் குற்றமற்ற முழுவதற் கடவுளின் தூய பக்தர்கள் தமது இல்லங்களுக்கு வருகை தரும் பொழுது அடைகின்ற மகிழ்ச்சியை போன்றதாகும். பொருளுரை: வறண்ட கூட காலத்துக்கு பிறகு முதலாக வானில் மழை மிருகங்கள் திரண்டு வருவதை காணும் மயில்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் தனது தோகையை விரித்து ஆடுகின்றன. ஸ்ரீல பிரபாதா கூறுகின்றார், கிருஷ்ண உணர்விற்கு வருவதற்கு முன்பு நமது பல மாணவர்கள் சோர்வும் துக்கமுடையவர்களாக இருந்தனர். ஆனால் அவர்கள் பக்தருடன் தொடர்பு கொண்டவுடன் இப்பொழுது மகிழ்ச்சி மிக்க மயில்களைப் போல் கூத்தாடுகின்றனர். இது நமது அனுபவ உண்மையாகும் என்று. 21 பதம் 21 பீத்வாப பாதபாபத்பிர் ஆஜன் நானாத்ம மூர்த்தயக பிராக்ஷமாஸ்தவசா ஸ்ரத்தா யதா காமானு சேவையா. மொழிபெயர்ப்பு: மரங்கள் வாடியும் காய்ந்தும் இருந்தன, ஆயினும் அவை நமது வேர்கள் என்னும் பாதங்களினால் புதிதாக பெய்த மழை நீரை பருகியவுடன் அவற்றின் மேனியில் பசுமையடைந்தது. அதுபோல கடுமையான தவத்தினால் மெலியும் சோர்வுமுற்ற ஒருவனது உடல் அவன் விரும்பிய பொருளை தனது தவத்தின் மூலம் அடைய பெற்றவுடன் மீண்டும் தேஜசும் ஆரோக்கியம் உடைய தன்மைகளை வெளிப்படுத்துகின்றது. பொருளுரை: பாத என்னும் வார்த்தைக்கு பாதம் என்றும் பா என்னும் வார்த்தைக்கு பெருகுதல் என்றும் பொருளாகும். மரங்கள் பாதப என்று அழைக்கப்படுகின்றன, ஏனென்றால் அவை தமது வேர்கள் என்னும் பாதங்களினால் நீரை உறிஞ்சுகின்றன. பிருந்தாவனத்தில் உள்ள மரங்கள் புதிய மழை நீரை பருகியவுடன் அவற்றில் புதிய தளிர்களும் இலைகளும் மொட்டுக்களும் மலர்களும் வெளிப்படுகின்றன. இவ்வாறு அவை புதிய வளர்ச்சியினை அனுபவிக்கின்றன. அதுபோல லோகாயத மனிதர்கள் தாம் விரும்பிய பொருளை அடைவதற்கு கடுமையான தவத்தில் ஈடுபடுகின்றனர். உதாரணமாக, அமெரிக்க அரசியல்வாதிகள் கிராமப்புறங்களில் தேர்தல் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது கடுமையான விரதங்களை மேற்கொள்ளுகின்றனர். வியாபாரிகள் கூட தமது வியாபாரம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தமது சுகங்களை தியாகம் செய்கின்றனர். இவ்வாறு விரதம் பின்பற்றுவோர் தமது விரதங்களின் பலன்களை பெற்றவுடன் கோடையின் வெம்மையில் கடுமையான தவம் செய்து வாடிப்போன மரங்கள் புதிய மழை நீரை பருகியவுடன் பசுமையும் புதுப்பொலிவும் பெறுவது போல் மீண்டும் உடல் ஆரோக்கியம் பெற்று திருப்தி அடைகின்றனர். ஹரே கிருஷ்ணா. வறண்ட கோடை காலத்துக்கு பிறகு முதன்முறையாக மழை பெய்து அப்புறம் எப்படி இருக்கும்? திரண்டு வந்து வருவதை காணும் மயில்கள் மகிழ்ச்சியோடைய ஆழ்மம். அந்த மழை காலம் மழை வார நமக்கு மயில்கள் குதறதானே சந்தோஷத்தோட ஒரு மண் வாசனையும் வரும். அது ஒரு நல்லா இருக்கும் அந்த மண் வாசனை. அப்ப உண்மையான நறுமணம் அதுதான் இல்லையா? பூமியில இருந்து உண்மையான நறுமணம். அதால தான் சொல்லப்படுது ஸ்ரீல பிரபாகுரு என்னண்டா கிருஷ்ணா உணர்வுக்கு இந்த மயிலை கொடுத்து மழை காலத்தோட இந்த மயிலை கொடுத்து என்ன சொல்றாருண்டா, கிருஷ்ணா உணர்வுக்கு வருவதற்கு முன் நமது பல மாணவர்கள் சோர்வும் துக்கம் உடையவர்களாக இருந்தனர். ஆனால் அவர்கள் பக்தர்களுடன் தொடர்பு கொண்டவுடன் இப்போது மகிழ்ச்சி மிக்க மயில்களை போல் கூத்தாடுகின்றனர். எப்படி பகவானுடைய நாமம் கேட்டாலே அங்கே டான்ஸ் மாட்டமும் நடக்குது அவ்வளவு சந்தோஷத்தோட. இது நமது அனுபவ உண்மையாகும் என்று பிரபாதர் கொடுக்கிறார் என்று சொல்லப்படுது. அடுத்த இதில் வந்து என்ன பாதா என்னும் வார்த்தைக்கு பாதம் என்றும் பா என்னும் வார்த்தைக்கு பருகுதல் என்றும் பொருளாம். மரங்கள் பாத என்று அழைக்கப்படுகின்றன, ஏனென்றால் அவை தமது வேர்கள் என்றும் பாதங்களினால். மரத்துக்கு இந்த பாதம் எது? வேர்கள். அந்த வேதங்களால அந்த வேரால நீரை உறிஞ்சுகின்றன. பிருந்தாவனத்தில் உள்ள மரங்கள் புதிய மழை நீரை பருகி உடன் அவற்றின் புதிய தளிர் இலைகள் அப்படி நாங்கள் கண்கூட பார்க்குறோம் தானே, விண்டர் வரைக்கும் ஒன்றுமே இல்லாத மாதிரி கிடக்குது. பேந்து ஸ்பிரிங் காலம் வந்த உடனே எல்லாமே துளுத்து உடனே கடகரண்டே துளுத்து வந்து பூக்கிற மரம் இருக்கு, உடனும் பூக்கள் வந்து வேந்தில வருகுது.
அப்ப அதைத்தான் சொல்லப்படுது. அது பிஞ்சும் வந்துட்டு பிஞ்சும் வந்து வந்துடுது என்ன மாப்பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சிட்டு. பிடிச்சிட்டுதான். அதுபோல லோகாய மனிதர்கள் தாம் விரும்பிய பொருளை அடைவதற்கு கடுமையான தவத்தில் ஈடுபடுகின்றனர். உதாரணமாக அமெரிக்க அரசியல்வாதிகள் கிராமப்புறங்களில் தேர்தல் சுற்றுப்பயணம் செல்லும் பொழுது கடுமையான விரதங்களை மேற்கொள்ளுகின்றனர் என்றும், அதே மாதிரி வியாபாரிகள் கூட தமது வியாபாரம் வெற்றி பெற வேண்டும் என்றதுக்காக தங்களோட சுகங்களை தியாகம் செய்து மனைவியை விட்டு பிரிஞ்சு ஆண்டு முழுக்க கடையில் நின்று சாப்பிடாம தண்ணியை விட்டு நித்திரையை விட்டு அந்த வியாபாரத்தில் நான் வெற்றி பெற்றோணுமென்று தன்னையே இழந்துடுதுகள் அதுகள். இவ்வாறு விரதத்தை பின்பற்றுவோர் தமது விரதங்களின் பலன்களை பெற்றவுடன் கோடையின் வன்மையில் கடுமையாக தவம் செய்து வாடிப்போன மரங்கள் புதிய மழைநீரை பருகியவுடன் பசுமையும் புதுப்பொழிவும் பெறுவது போல் மீண்டும் உடல் ஆரோக்கியம் பெற்று திருப்தி அடையினி என்று சொல்லப்படுது. இதுல இப்ப எல்லாரும் பாச்சாச்சா? ஓகே, அம்மா வாங்க. சராசுவ அசாந்தரோதா சூனியுஸ் அங்காபிசரசாக கிருவேசு அசந்த கிருதேசு கிராமியா இவ துராசய. ஹரே கிருஷ்ணா. பரம் 22 மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். மாசற்ற மனங்களை உடைய லோகாயாத மனிதர்கள் தமது இல்லங்களின் எத்தனை இடர்பாடுகள் நேர்ந்த போதிலும் அங்கேயே தொடர்ந்து இருப்பது போன்று மழை காலத்தில் குளக்கரைகள் உடற்பாடில் கூட நாரைகள் தொடர்ந்து அங்கேயே வசிக்கின்றன. ஒரு நுரை மழைக்காலத்தில் குளங்களின் கரைகள் சேராகும், முட்புதர்கள் அங்கு வளரும், கற்களும் குப்பைகளும் அங்கு வந்து சேரும். இவ்வளவு வசதி குறைவுகளுக்கிடையிலும் கொக்குகளும் நாரைகளும் அங்கேயே சுற்றி வருகின்றன. அதுபோல் எண்ணற்ற துன்பங்கள் இல்லற வாழ்வில் நேருகின்றன. ஆயிரம் லோகாத மனிதர்கள் தமது குடும்ப பொறுப்பினை தமது மூத்த மனிதர்களிடம் ஒப்படைத்துவிட்டு ஆன்மீக வளர்ச்சி பெறுவதற்காக வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஒருபோதும் கருதுவதில்லை. அக்கருத்து அநாகரிகமானது என்றும் அதிர்ச்சி தருவது என்றும் அவன் கருதுகின்றான். காரணம் முழு மெய்ப்பொருளையும் அவனுடன் தனக்கிருக்கும் உறவினையும் அவன் முற்றிலும் அறியாதிருக்கின்றான் என்பதே ஆகும். ஹரே கிருஷ்ணா. இப்ப என்னன்னு சொல்லப்படும், இப்ப மழை காலத்துல எல்லாமே சேர்றதானே குப்பைகள் எல்லாமே வந்து சேர்ந்து போல வசதிகள் குறைவிடத்திலும் அந்த இடத்துல என்ன செய்து கொக்குகளும் நாரைகளும் அங்கே சுற்றி வருகின்றன வேண்டும். அதுபோல எண்ணற்ற துன்பங்கள் இல்லற வாழ்வில் நேர்கின்றன. ஆயினும் லோகாத மனிதர்கள் தமது என்ன குடும்ப பொறுப்பினை தமது மூத்த மெந்தரிடம் ஒப்படைத்து விட்டு ஆன்மீக வளர்ச்சி பெறுவதற்காக வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஒருபோதும் கருதுவதில்லை. பாருங்க, பிள்ளைகள் வளர்ந்தோனும் குடும்ப பொறுப்புகளை பிள்ளைகள்கிட்ட விட்டுட்டு நாங்க ஆன்மீக இதுகளில் போவோமென்று இந்த லோகாதவாதியை கருதுவதே இல்லையா. அக்கருத்து அநாகரிகமானதென்று அதிர்ச்சி தருவதென்றும் அவர்கள் கருதுகின்றனர். இது நாகரிகம் இல்லை, அநாகரிகமானதென்று நினைக்கின்றேன். காரணம் முழுமை பொருளை அதனுடன் தனக்கு இருக்கும் உறவினையும் அவன் முற்றிலும் அறியாதிருக்கிறான் என்பதே ஆகும். என்ன காரணம்? ஆணவம். தன்னுடைய உடல் சார்ந்து அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அதால பகவானை அறியாம இருக்கிறான் என்று சொல்லப்படுது. பதம் 23 ஜலௌ கைர் நிரபித்யந்த சேதவோ வர்ஷதீஸ்வரே பாஷிண்டினாம் அஷத்வாதைர் வேத மார்கா கலௌ யதா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு கலியுகத்தில் வேத மார்க்கத்தின் எல்லைகள் நாத்திகர்களின் தவறான கொள்கைகளினால் உடைந்து போவது போல் இந்திரன் மழை பெய்வித்த பொழுது வயல்களில் அருகே உள்ள கால்வாய்கள் பெருக்கெடுத்து வரும் வெள்ளத்தினால் உடைந்து போயின. ஹரே கிருஷ்ணா. பதம் 24 ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். விய முஞ்சன் வாயுபிர் நுன்னா பூதேஸ் பய சாம்ருதம் கனா ஜதாஷேட விஸ்பத்யகாலே கலே திவியேரிதா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு காற்றினால் உந்தப்பட்ட மேகங்கள் எல்லா உயிர்களின் நன்மைக்காகவும் தமது அமிர்த நீரினை பொழிந்ததானது. அந்தணர்களால் உபதேசிக்கப்பட்ட மன்னர்கள் காலாகாலத்துக்கும் தமது குடிமக்களுக்கு தானங்கள் வழங்குவதற்கு ஒப்பாகும். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை ஸ்ரீல பிரபுபாதா இதற்கு பின்வருமாறு விளக்கம் அளிக்கிறார். மழை காலத்தில் காற்றினால் மோதப்படும் மேகங்கள் மழை நீரை பொழிகின்றன. அந்நீர் அமிர்தம் போன்றிருக்கின்றது. அந்தணர்கள் வேத மார்க்கத்தினை பின்பற்றுபவர்கள் அவர்கள் அரசர்களையும் செல்வந்தர்களையும் தானம் அளிப்பதன் பொருட்டு வேள்விகளை செய்ய சொல்கின்றனர். அவ்வாறு வழங்கப்படும் தான பொருட்கள் கூட
அமிர்தம் போன்றவையாகும். மனித சமுதாயத்தின் அந்தணர்கள், சத்திரியர்கள், வைசிரியர்கள் மற்றும் சூத்திரர்கள் என்னும் 4 பிரிவினரும் அமைதியுடனும் ஒற்றுமையுடனும் வாழ்வதற்குரியோராவர். இது எப்போது சாத்தியமாகும் என்றால், கற்றறிந்த அந்தணர்களால் அவர்கள் வழிநடத்தப்பட்டு வேள்விகள் செய்து அதன் மூலம் செல்வங்களை எல்லோருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கும் போதே சாத்தியமாகும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. அவன் இதுல கிட்ட வர முதலே அங்க குனிஞ்சு கும்பிட்டு தான் கமலமாதான் இங்க வந்தோம். சரியா இங்க வந்து எனக்கு கை ஆட்டுப்படுது, நான் வாசிக்கிறேன். கலியுகத்துல வந்து வேத மார்க்கத்தின் எல்லைகள் நாத்தியர்களின் தவறான கொள்கையினால் உடைந்து போறன்னு சொல்லப்படுது. அவ இந்திரன் மழை பெய்வித்த பொழுது வயல்களில் அருகே உள்ள கால்வாய்கள் பெருக்கெடுத்து வெள்ளத்தினால் உடைந்தது போல என்று இந்த நாத்தியர்களை பற்றி சொல்லப்படுது. இந்த வேத மார்க்கத்தின் எல்லைகளை நாத்தியர்கள் தவறான மழையில இதன்றாண்டு. ஓகே, காற்றினால் உந்தப்பட்ட மிருகங்கள் எல்லா உயிர்களின் நன்மைக்காகவும் தமது அமுத நீரினை பொழிந்ததானது. அந்தனால் உபதேசிக்கப்பட்ட மன்னர்கள் காலாகாலத்துக்கும் தமது குடிமக்களுக்கு தானங்கள் வழங்குவதோ பாலப்படி 5 நிமிஷம் தலைவா. தாண்டுதான் தாய கேட்டு தாண்டு ஒன்னும் செய்யல, அதான் அவருக்கு விருப்பம் இல்ல அனுபவம். ஸ்ரீல பிரபாதா இதுக்கு என்ன சொல்றாருண்டா, மழை காலத்தில் காற்றினால் மோதப்படும் மிருகங்கள் மழை நீரை பொழிகின்றன, அந்த நீர் அமுதம் போன்று இருக்கும் என்று சொல்லப்படுது. அப்ப அந்தணர்கள் வேத மார்க்கத்தினை பின்பற்றுபவர்கள் அவர்கள் அரசர்களையும் செல்வந்தர்களையும் தானம் அளிப்பதன் பொருட்டு வேள்விகளை செய்ய சொல்லுகின்றனர். அப்ப பிராமணர்களுக்கு யார் தானம் கொடுக்கிறது? சத்திரியர்கள். இவைகள் அப்ப இவைகளை என்ன சொல்லப்படுது? இந்த அந்தணர்கள் வந்து அவைகளுக்கு என்னத்துக்கு ஊக்குவிக்க வேணும்? தானம் கொடுக்கறதுக்கு, வேள்வி செய்யறதுக்கு ஊக்குவிக்க வேணும். அவ்வாறு வழங்கப்படும் தான பொருட்களை அந்தணர்கள் என்ன செய்வின? அது அமுதம் போன்றவையே ஆகும் வேண்டும். மனித சமுதாயத்தின் அந்தணர்கள், சத்திரியர், இந்த 4 பிரிவினர்களும் அமைதியுடனும் ஒருமையுடனும் வாழ்வதற்குரியவரே அவரே. அவையவே தங்களுடைய இதுல இருந்து அமைதியுடன் வாழ்ந்து இந்த 4ம் சேராட்டிக்கு சமுதாயம் இருக்காது. 4ம் சமுதாயத்துக்கு தேவை. ஒன்றை விட்டால் கூட ஒன்று நடக்காது. இப்ப என்ன நடக்குது? 4ம் இல்லை, அங்க கீழே போய்தான் நிக்குது. அப்ப என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. கையில 5 விரலும் இருந்தா தான் ஒரு விஷயத்தை செய்ய முடியும். இல்லாட்டி செய்ய முடியாது. எல்லா வருணாச்சலமும் இருக்க வேணும் நாட்டுல இருக்கணும். அப்ப அதைத்தான் அப்ப அதாலதான் 4 பிரிவினரும் அமைதியுடனும் ஒருமையுடனும் வாழ்வதற்குரியோர் ஆவார். இது இப்போது சாத்தியமாமா என்றால், கற்றறிந்த அந்தணர்களால் அவர்கள் வழிநடத்தப்பட்டு வேள்விகள் செய்து அதன் மூலம் செல்வங்களை எல்லோருக்கும் சமமாக பரிந்தளிக்கும் போதே சாத்தியமாகும். நடக்குமா இந்த கலியுகத்துல? இது ஒருத்தன் சுரண்டி வாழ்ற மாதிரி தான் இருக்கிறார். அப்ப எதுக்கும் தகுதி இல்லாமல், இப்ப நீங்க சிலங்க நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த உடுப்பேக்கே மரியாதை இல்லாம போச்சு. எதை சொல்றேன்னு விளங்க நினைக்கிறேன், சொல்லி காட்ட நான் விரும்பல. அப்ப அப்படி இது முடிய சொல்றேன். அப்ப எல்லாமே தகுதியற்றவையா போனுச்சுது. பேருக்காக தான் அந்த தகுதியோட தகுதி இல்லாம பேருக்காக இருந்து நடக்கிறதால நாட்டில் எதுவுமே நல்லதாக நடைபெற மாட்டது. மேலும் மேலும் துன்பங்களை தான் நாங்க பார்த்து கொண்டிருப்போம். எப்ப இந்த மக்கள் ஆன்மீக உணர்வுக்கு வருகிறோம், அன்றைக்கு தான் மக்கள் சந்தோஷமாக வாழ முடியும். ராணி மாதாஜி 25 பதம் 25. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபாதருக்கு ஜெய். ஏவம் வனம் தத் வர்ஷிஷ்டம் பக்வ கர்ஜூர ஜம்புமத் கோபாலர் விரதோ ரத்தம் ச பலக இப்ராபிஷத்தரிக. மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா. இவ்வாறு விருந்தாவன காடு பேரிச்சம்பழங்களும் நாவல் பழங்களும் நிறைந்து செழிப்புடனும் வளமுடனும் திகழ்ந்த பொழுது பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீ பலராமுடன் சேர்ந்து கொண்டு பசுக்களுக்கும் ஆயர்குல சிறுவர்களுக்கும் உடன் வர விளையாடி மகிழ்வதற்காக அக்காட்டினுள் பிரவேசித்தார். பதம் 26. ஹரே கிருஷ்ணா. தேனவோ மந்தகாமின்ய பூதோ பாருண பூயசா யயுர் பகவதா
கதா இச்சுதம் இஸ்னுத இஸ்தனா கிருஷ்ணா சிறிலபாவதற்கு ஜெய். பருத்த பால் மடிகளின் பாரம் தாங்காதே பசுக்கள் எல்லாம் மிகவும் மெதுவாக நடந்து செல்லும். ஆயினும் முழுமுதற் கடவுள் அழைத்தார் என்றால் அவர் மீது கொண்ட சிறந்த அன்பின் காரணமாக அப்பசுக்கள் எல்லாம் அவர் இருக்குமிடம் நோக்கி விரைந்து ஓடும். அப்போது அப்பசுக்களின் பால் மடிகள் நனைந்து ஈரமாக காணப்படும். ஸ்ரீமத் பாவதற்கு சகலே சிறையில பிரபுபாதா புதிதாக வளர்த்த பசும் புட்களை வயிறார தின்றதினால் பசுக்கள் மிகவும் ஆரோக்கியமாக இருந்தன. அதனால் அவற்றின் பால்மடிகளில் பால் அதிகமாக சுரந்து அவை பருத்து காணப்பட்டன. பகவான் கிருஷ்ணர் அவற்றை பெயர் சொல்லி அழைத்தவுடன் அவை அவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவரிடம் விரைந்து ஓடின. அப்போது ஆனந்தத்தின் காரணமாக அவற்றின் மடிகள் என்று பால் பொங்கி வழிந்தது என்று கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா. இப்ப இங்க என்ன இது மழை காலம் வந்தோனும் பழங்கள் எல்லாம் பழுத்திருக்குது, பூக்கள் எல்லாமே செழிப்புடனா இருக்குது. இப்ப வளராமரம் சேர்ந்து சிறுவலுடன் சேர்ந்து அவை காட்டுக்கு செல்லினேண்டும். அப்ப இதுல பருத்த பால் மடிகள் பாரம் தாங்காது பசுக்கள் மிகவும் மெதுவாக நடந்து செல்லுதான் பால் மடியில தாங்க முடியாம. இப்ப முழுமுத கடவுள் அழைத்தார் என்றால் அவர் மீது கொண்ட சிறந்த அன்பினால காரணமாக பசுக்கள் எல்லாம் அவர் இருக்கும் இடம் நோக்கி விரைந்து ஓடுமாம். பசுக்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேர் வைத்திருக்கிறார். பகவான் கூப்பிட்டோடும் அதில் விரைந்து ஓடும். அப்பசுக்களின் பால் மடிகள் நினைந்து ஈரமாக காணப்படுமா. கோலோக விருந்தாவனத்துல புல்லுகள் எல்லாம் இந்த பசுவின் பால் ஊத்துண்டுதான் எல்லாமே செழுமையாக இருக்குமா. அப்ப ஸ்ரீல பிரபாதர் என்ன சொல்றார், புதிதாக வளர்ந்த பசும் புற்களை வயிறாக தின்னும் பசுக்களை எல்லாம் அந்த பச்சை பசிலண்டு ஆரம்பத்துல இருக்கிற புல்லை சாப்பிட்ட உடனே அதுகள்ல பால் மடி நிறைய வரும். அதாலதான் பகவான் கிருஷ்ணர் அவருடைய பேர் சொல்லி அழைத்தவுடன் அவை அவர் மீது கொண்ட அன்பின் காரணத்தால அவரிடம் விரைந்து ஓடின வேண்டும். அப்போது ஆனந்தத்தின் அந்த சந்தோஷம், பகவான் கூப்பிடுற சந்தோஷத்தின் காரணத்தால அவை இந்த மடியில இருந்து பால் பொங்கி வழியுது. கன்று குட்டிக்கு பசு பால் கொடுத்தா நிறைய பால் அது சுரந்து வரும் அல்ல, அது அந்த குட்டிக்கு பால் கொடுக்குற சந்தோஷத்துல முதல் ஊட்ட விட்டுட்டு தானே, ஊட்ட விட்டுட்டு தான் அப்புறம் சுராகும் ஆக்களுக்கு கொடுக்கும். ஈஸி. அது அந்த கண்டுக்காகத்தான் அது இறந்து கொடுக்குது. அதுக்காகத்தான் அந்த அடிக்கிறதுக்காக கொண்ட கண்டவு மனுஷர் தங்களுக்கு நினைச்சு எல்லாத்தையும் எடுத்து போறோம். ஆனா அது என்னதான் செய்தாலும் கொஞ்சத்தையாவது ஒளிச்சு வச்சிருக்குமா, கண்டுக்காக அது வச்சிருக்குமா. வாஞ்சகல்பத்தருஷ்யா கிருபா சிந்து பதிதானாம் பாவனோபியோ வைஷ்ணவோபியோ நமோ நமக. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. நன்றி. நாளை பால் கிளாஸ்